பயங்கரவாத கும்பல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 13 வயது இளைஞர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைத்து SOP நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சட்டப்படி மற்றும் தொழில்முறை ரீதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். இளைஞர்களிடையே பயங்கரவாத சிந்தனைகள் பரவுவதை தடுக்க உளவு தகவல் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இந்த விவகாரத்தில் தேவையற்ற யூகங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தல்களையும் கட்டுப்படுத்த அதிகாரிகள் உறுதியோடு செயல்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். இளைஞர்களை பயங்கரவாதத்திலிருந்து காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு முயற்சிகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். பயங்கரவாத சிந்தனைக்கு புத்துயிர் கொடுக்க முயன்றதன் பேரில் 16 முதல் 21 வயதுக்குட்பட்ட 6 சந்தேக நபர்களை மார்ச் 6ஆம் தேதி போலீஸ் கைது செய்தது. அவர்களில் 3 வயது குறைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். பெட்ரோல் மற்றும் டீசலை தோம்பு அல்லது கொள்கலன்களில் வாங்க விரும்புவோர் கட்டாயமாக சிறப்பு பெர்மிட் அனுமதியை பெற வேண்டும். இந்த விதிமுறை 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படுவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN கூறியுள்ளது. பொதுவாக பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் விற்பனை வாகனங்களின் டாங்கியை நிரப்புவதற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் சிறப்பு பெர்மிட் அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும் ட்ரம் அல்லது கொள்கலன்களில் எரிபொருள் வாங்க அனுமதி வழங்கப்படும். அத்தகைய அனுமதி பெற்றவர்கள் வாங்கும் அளவு, வாங்கும் இடம் மற்றும் எத்தனை தடவை வாங்க முடியும் என்பது போன்ற நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என KPDN நினைவுறுத்தியது. பெர்மிட் இல்லாதவர்களுக்கு அவசர சூழ்நிலைகளில் மட்டுமே 20 லிட்டருக்கு குறைவான அளவில் எரிபொருள் வாங்க அனுமதி வழங்கப்படும். இந்த நடவடிக்கை மானிய எரிபொருள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோதமாக விநியோகிக்கப்படுவதையும் தடுக்க எடுக்கப்பட்டுள்ளதாக KPDN விளக்கியது. இந்த சிறப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க அமைச்சின் இணையதளத்தை பயன்படுத்தலாம். Colors of Indiaவின் ஜோர் பாலிவுட் பஜார் and a big India shopping festival 20 இருந்து 29 மார்ச் வரை The Commune Lifestyle Mall Exhibition Hall Level 1 கூலாய் ஜோரில் 100க்கும் அதிகமான பூத்களில் லட்சக்கணக்கான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் மற்றும் பூத்திக் ஐட்டம்ஸ், சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, அனார்கலி என ரகமாய் விதமாய் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் ரசிக்க ருசிக்க உண்டு மகிழ 80% வரை சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோருக்கு திரண்டு வாருங்கள். Big sale, big discounts. மூன்று நாட்கள் தேடுதல் பணிகளுக்கு பிறகு 2வது பினாங்கு பாலத்திற்கு அடியில் ஓர் ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பத்துகாவானிலிருந்து தீவை நோக்கி செல்லும் பாதையின் 12.8வது கிலோமீட்டரில் அச்சடலம் மிதந்து கொண்டிருந்ததை பிளஸ் ரோந்து போலீசார் கண்டுபிடித்து தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தீயணைப்பு மீட்புத்துறை சடலத்தை மீட்டு மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைத்தது. முன்னதாக அப்பாலத்தில் கார் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது திங்கட்கிழமை கண்டறியப்பட்டது. அருகில் ஒரு மைகாட் அடையாள அட்டையும் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த காரோட்டியை தேடி கண்டுபிடிக்க தீயணைப்பு மீட்பு குழுவோடு கடல் போலீஸ், பொது தற்காப்பு படை, தன்னார்வலர் குழு ஆகியவை களத்தில் இறங்கின. பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதிரடியாக 1 இருந்து 5 ஏப்ரல் வரை தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில். இந்த ஆண்டின் பிரம்மாண்ட ஃபெஸ்டிவல் 100க்கும் அதிகமான பூத்களில் பூத்திக் கலெக்ஷன், டிசைனர் சீரிஸ், சாரீஸ், குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ் என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில்.
தலைநகர் பசார் சினி LRT நிலையத்தில் 13 வயது பையன் ஒருவனை முன்பின் தெரியாத ஆடவர் கன்னத்தில் அறைந்த சம்பவம் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் பிற்பகல் 1:30 மணி அளவில் அங்குள்ள ரொட்டி பாய் கடையின் முன் அப்பையன் வரிசையில் நின்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது வரிசையை முந்திச் சென்றதாக கூறி திடீரென ஒரு ஆடவர் அப்பையனை கன்னத்தில் அறைந்ததில் மூக்கு பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டு கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அவன் சிகிச்சை பெற்றான். உடனடியாக விசாரணையில் இறங்கிய போலீஸ் சம்பவத்தின் போது அப்பையன் தான் அங்கு முதல் வாடிக்கையாளர் என்றும் வேறு யாரும் அங்கு வரிசையில் நிற்கவில்லை என்றும் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் 40 வயதிலான சந்தேக நபரை தேடும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஈரான் தனது நிர்வாகத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறு உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அதனை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள தெஹ்ரான் அஞ்சுவதாக அவர் கூறிக்கொண்டார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மிகவும் விரும்புகிறது. ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் தன் மக்களால் அல்லது அமெரிக்காவால் கொல்லப்படுவோம் என அதன் தலைமை பயப்படுகிறது என்றார் அவர். And we're winning another one. I tell you, we're winning so big. Nobody's ever seen anything like we're doing in the Middle East with Iran. And they are negotiating, by the way, and they want to make a deal so badly, but they're afraid to say it because they figure they'll be killed by their own people. They're also afraid they'll be killed by us. There's never been a head of a country that wanted that job less than being the head of Iran. ஒரு மாதத்தை நெருங்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர வாஷிங்டனுடன் தெஹ்ரான் பேசி வருவதாக வெள்ளை மாளிகை கூறுவதை ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரானின் உச்ச தலைவராக இருக்க விரும்பும் எவரும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் இல்லை. ஒருவேளை அந்த பதவியை எனக்கே தர விரும்பினாலும் நானும் அதை மறுப்பேன் என ஈரானிய தலைமை வலுவிழந்திருப்பதை கிண்டலடிக்கும் விதமாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வலிமையை சுட்டிக்காட்டி நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளோம், இது போன்றதொரு வெற்றியை யாரும் கண்டதில்லை என ட்ரம்ப் மார்த்தட்டினார். இவரின் இப்பேச்சு ஈரானின் கதையை முடிக்காமல் விடமாட்டார் என்பதையே உணர்த்துவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்துரைக்கின்றனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் தீவிரமாகியுள்ளது. இரு தரப்புமே கடுமையான எச்சரிக்கைகள் மற்றும் திட்டவட்டமான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. போரில் ஈரான் தோல்வியை ஏற்க மறுத்தால் அதற்கு எதிராக இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராக உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் வழியாக 15 அம்ச அமைதி திட்டம் ஈரானுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். ஆனால் கடைசியில் ஈரான் மட்டும் இணங்காவிட்டால் அதற்கு நரகம் காத்திருக்கிறது என வெள்ளை மாளிகை கடுமையான தொனியில் எச்சரித்தது. நடப்பு சூழலை புரிந்து கொண்டு நிதர்சனத்தை ஏற்காமல் ஈரான் தப்பு கணக்கு போட்டால் மொத்த நாடும் நிர்மூலமாகிவிடும் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவெட் கூறினார். நிலைமை இவ்வாறு இருக்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியோ பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணமே இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இப்போது பேச்சுவார்த்தை பற்றி பேசுவது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம் என்றார் அவர். ஈரான் தனது பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிவிட்டதாகவும் அந்த இஸ்லாமிய குடியரசை சீண்டுபவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இப்படி ஒரு பக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை வலியுறுத்த, மறுபக்கம் ஈரான் அதை முற்றிலும் மறுக்கும் நிலையில் இரு தரப்புகளுக்கிடையிலான இடைவெளி மேலும் மேலும் பெரிதாகி வருகிறது.
பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய மோதல் இன்னும் தொடரும் நிலையில் உலகம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி காத்திருக்கிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்